அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. இனி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மகான் அகத்தியருடைய ஞான பாடல்களை வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது மகான் அகத்தியர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஞான பாடல் இருக்கக்கூடிய விஷயத்த வந்து சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது அந்த பாடலில் பார்க்கலாம் வாங்க. பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பதி என்ன இடம் என்ன குருவை சொல்லும் பரப்பிலே விடுக்காதே தலை இரண்டாகும் விதி என்ன விடமென்ன சொல்ல கேளு விண்ணான விண்ணுக்குள் அண்ணா கப்பா மதி ரவி பூரணம் கண்வாய் மூக்கும் மகத்தான செவியோடு பரிசம் எட்டும் பதியவிடம் சுழுமுனை என்பது அதற்கு பேராம் பதறுவார் சொர்க்கமும் கைலாசம் என்றே. இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த வந்து நமக்கு சொல்றாங்க. அதாவது வந்து பதி என்ன இடம் என்ன குருவை சொல்லும்னா, இந்த விஷயத்த வந்து நல்ல குரு கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா அந்த பதி இருக்கக்கூடிய இடத்த வந்து சொல்லுவாரு. பரப்பிலே விடாதே தலை இரண்டாகும். அந்த குரு கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதை வந்து என்ன பண்ண நீங்க கடைபிடிக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பல பிரச்சனைகளை வந்து உண்டாக்கும். தலை இரண்டாகும் சொல்றாங்க. விதி என்ன விடம் என்ன சொல்ல கேளு விண்ணான விண்ணுக்குள் அண்ணா கப்பா. இதான் முக்கியமான விஷயம். குரு சொல்லக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாக்கு பகுதி. அந்த அண்ணாக்குல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதி ரவி பூரணம் கண்வாய் மூக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சேரக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மகத்தான செவியோடு பரிசம் எட்டும். அதாவது எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானன்ற மாதிரி இந்த பாடல் வாயில அவங்க வந்து நம்ம நிக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டா அண்ணாக்கு பின்னாடி நிக்க சொல்றாங்க. அங்க நின்னுட்டோம் அப்படின்னா கட்டாயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இறைநிலையை அடையறதுக்கான வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்கிக்க முடியும். அனுதினமும் அதை நம்ம எடுத்துட்டு வரும்போது அதுல நல்ல அனுபவங்கள் கிடைச்சி கட்டாயம் இதுல வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் சொல்றாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதியவிடம் சுழுமுனை என்றே அதற்கு பேராம். அதாவது அந்த அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சுழுமுனை என்றே அதற்கு பேர் சொல்றாங்க. அந்த சுழுமுனைன்றதே வந்து அண்ணாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த பாதை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த உச்சிக்கு ஏறக்கூடிய அந்த தன்மையா இருக்கிறதுனால அதுக்கு பேரு அதாவது வந்து சுழுமுனை என்றே அதற்கு பேரா சொல்றாங்க. பகருவார் சொர்க்கமும் நரகம் என்று கைலாசம் என்று அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாதவங்க வேற எங்கேயோ இருக்கு, சொர்க்கம் அங்க இருக்குது நரகம் அங்க இருக்குதுன்னு சொல்லி பகருவாங்க. அதெல்லாம் தாண்டி நீங்க உண்மையா அந்த இடத்துல போய் நின்று அதுக்கான உபதேசத்தை வாங்கி அந்த விஷயத்த சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த சொர்க்கம் சொல்றதோ இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா கைலாயம் சொல்றதோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான். அதை வந்து சித்தர்கள் வந்து நம்ம எளிமையா நமக்கு வந்து இந்த பாடல்கள் வாயிலா சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் பெருசா நம்ம குழப்பிக்காம நல்ல பயிற்சி திட்டங்களை வந்து முறையா நம்ம குரு கிட்ட வந்து வாங்கிக்கணும். அந்த வாங்கி அதை வந்து அனுதினமும் நீங்க எடுத்து செய்யும் போது அதுல ஒரு அற்புதமான அனுபவங்கள் கிடைக்கும். அதாவது அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் சொல்லுவாங்க பழமொழி. அந்த மாதிரி ஒரு குரு கிட்ட வாங்கி நம்ம வாசியை வந்து சரியான முறையில வந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த அனுபவங்கள் வந்து நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா வந்து கட்டாயம் வளரும். அந்த அனுபவத்தின் அடிப்படையில ஒரு நல்ல இறைத்தன்மையை வந்து அடையலாம். அடைந்தவங்க தான் இந்த பாடல்களை வந்து நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த காலகட்டத்திலிருந்து தான் இந்த பதிவின் நோக்கமா நாம வந்து தெரியப்படுத்துறோம். நன்றி. சித்தம் சிவமாகட்டும்.